ஓகே. இன்னைக்கு வந்து ஹஃப்மேன் கோடிங் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்க போறோம். ஹஃப்மேன் கோடிங்கில கேரக்டர், ப்ராபபிலிட்டி வந்து குடுத்துட்டாங்க. இது வந்து என்கோட் அண்ட் டீகோட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபஸ்ட்டு வந்து 0.1 அதுதான் வந்து கம்மியா இருக்கு. ஸோ ஸ்டெப் 1ன்னு போட்டேன். ஸ்டெப் 1ன்னு போட்டுட்டேன். (0.1/d). அதுக்கப்புறம் எது கம்மியான வேல்யூ? 0.2. 0.2 ஹைஃபன். நெக்ஸ்ட்டு எது கம்மியான வேல்யூ? (35/b). அதுக்கப்புறம் எது கம்மியான வேல்யூ? 0.4/e. அதுக்கப்புறம் a 0.5/a 0.5/c. இப்போ ஸ்டெப் 2ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது ரெண்டும் கம்மியாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 0.3 கிடைக்கும். கீழே வந்து 0.1/d 0.2 ஹைஃபன் 0.35b 0.4/e 0.5/a 0.5/c. நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டும் கம்மியாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டெப் 3ன்னு எடுத்துப்போம். ரெண்டும் ஆட் பண்ண என்ன வரும்? 0.65 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் வந்து கம்மியான வேல்யூவாக இருக்குது. ஸோ அதனால் இதை என்ன பண்ணிடணும், முன்னாடி எழுதிடணும். எழுதுனா 0.4e அதுக்கப்புறம் 0.5a நெக்ஸ்ட்டு 0.5c. ரெண்டும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 0.65 கிடைக்குமா? ஸோ அதுக்கு கீழே 0.3 இந்த இடத்துல 0.35 0.1/d இங்கே 0.2 ஹைஃபன். இப்போ வந்து அடுத்து எது சின்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ரெண்டும் சின்ன வேல்யூவாக இருக்குது. ஸோ 0.9 வரும். 0.9 எதுக்கப்புறம் வரும்? இதுக்கப்புறம் வரும். அப்போ ஸ்டெப் 4ல் வந்து என்ன பண்ணுறோன்னா 0.5/c 0.65 கீழே என்ன வரும்? 0.3 அது கீழே 0.1/d 0.2/1 இங்கே 0.35bன்னு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 0.9 கீழே என்ன வரும்? 0.4/e நெக்ஸ்ட்டு 0.5/a நெக்ஸ்ட்டு இது வந்து கம்மியான வேல்யூன்னு சொல்லி பார்க்கும்போது இது ரெண்டும் வரும். அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.65 0.50ன்னு போட்டுக்கலாமா? அப்போ 5 11 1 1.15 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 1.15 வந்து இதை விட என்னது அதிகமான நம்பர். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? ஸ்டெப் 5ல் 0.9 0.4/e 0.5/a ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? 1.15 கிடச்சிச்சா?
ஸோ அதுக்கு கீழே என்ன பண்ணுறோம், 0.5/c போட்டுட்டு இங்கே 0.65, கீழே 0.3, 0.35/b, இதுக்கு கீழே என்ன வரும், 0.1/d, இங்கே 0.2/-. இப்போ என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் ஆட் பண்ண. ஓகே, இது ரெண்டையும் எதையும் 0.9ஐயும் 1.15ஐயும் ஆட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல ஸ்டெப் 6ன்னு போட்டுட்டு ஸ்டெப் 6ல் என்ன வரும், ரெண்டையும் ஆட் பண்ணால் 0.19, 1.15, 0, 5, 10, பேலன்ஸ் 1, அப்போ 2 ஆயிருமா, 2.05ன்னு கிடைக்கும். அப்போ 2.05, கீழே என்னென்ன வேல்யூ வரும், 0.9 கீழே வரும். அப்போ 0.4/e வரும், 0.5/aன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1.15, அது கீழே 0.5/c, நெக்ஸ்ட்டு 0.65, அது கீழே என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, 0.6, அது கீழே என்ன இருக்குது, 0.3, நெக்ஸ்ட்டு 0.35/b, இது கீழே என்ன கிடைக்கும், 0.1/d, நெக்ஸ்ட்டு 0.2/-. இப்போ நம்ம வந்து என்கோட் கண்டுபிடிக்கணும். அப்போ என்கோட் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம 0 போடணும், ரைட் சைடில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே 1 போடுறோம். இது வந்து ஒரு ரூல் மாதிரி. இப்போ இந்த ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்கெங்கே போடணும், இந்த இடத்துல 0, 1, 0, 1, 0, 1, 0, 1, 0, 1ன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ என்கோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மேலே இருந்ததை நம்ம எடுத்து எழுதிட்டோம். கொஷின் எழுதிட்டு என்கோட் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ டேடுன்றதுக்கு என்கோட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஏ எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இப்போ இந்த ஏ வந்து மேலேருந்து பார்க்கும்போது 0, 1 இருக்குது. அதே மாதிரி பிக்கு பார்க்கும்போது 1, 1, 1ன்னு இருக்குது, 1, 1, 1. அதே மாதிரி சிக்கு பார்க்கும்போது 1, 0ன்னு இருக்குது. அடுத்து டிக்கு பார்க்கும்போது 1, 1, 0ன்னு இருக்குது. ஈக்கு வந்து 0, 0ன்னு இருக்குது. அதே மாதிரி இதுக்கு இதுக்கு வந்து 1, 1, 1ன்னு இருக்குது. இப்போ டேட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா எங்கே இருக்குது, டி இந்த இருக்குது. அப்போ டிக்கு பார்க்கும்போது 1, 1, 0. அடுத்து ஏக்கு 0, 1 இருக்குது. அடுத்து டிக்கு என்ன இருக்குது, திருப்பி 1, 1, 0ன்னு இருக்குது. ஸோ நம்ம என்கோட் பண்ணிட்டோம். அடுத்து டீகோட் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு 2 வேல்யூ பார்க்கணும். அப்போ 11 வேல்யூ இருக்கா, இல்லை. அப்போ 3 வேல்யூ எடுத்துக்கணும். 3 வேல்யூ எடுக்கும்போது 1, 1, 0, அப்போ 1, 1, 0 இருக்குது. அப்போ டின்னு எழுதணும். 0, 1, 0, 1 இருக்கா, இருக்குது. அப்போ ஏன்னு சொல்லி 2 வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். அடுத்து 1, 0, 1, 0 இருக்குது. அப்போ சி எழுதிடணும். அடுத்து 1, 1, 0, 1, 1 இருக்கான்னு பார்க்கணும். 1, 1 இல்லை. ஸோ 1, 1, 0ன்றது இருக்குது. ஸோ 1, 1, 0ன்னா என்ன நம்பர், டி. இப்போ இதுதான். ஸோ டி கோடுக்கு வந்து டிஏசிடின்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி டேடுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு, 1, 1, 0, 0, 1, 1, 1, 0 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு.